ஹலோ காய்ஸ். இந்தியாவில் ஆந்திராவில் கர்னூல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு தங்க சுரங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் என்டர்டைன்மெண்ட், பொலிட்டிக்கல், கிரிக்கெட் இந்த மாதிரி நம்ம நியூஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஆனால் நான் ஒரு சைடில் வேற அளவு கிரிக்கெட் சம்மந்தமாக வீடியோ போட்டுருந்தேன். ஆனால் இப்போ டிஃப்ரென்ஷியேட்டில் நம்ம போகும்போது அந்த அந்த மேடு பள்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான வீடியோ வியூஸ் லைக்ஸுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கர்னூல் ஆந்திரா அப்படிங்கிற இடத்துல 3 கிராமத்தில் தங்கம் வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் நம்ம நோண்டி பார்த்தா தான் அது என்ன அப்படிங்கிறது இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேவா, அதில் ஜோனாகிரி, எர்ராகுடி, பகிதிராயி அப்படிங்கிற ஒரு 3 கிராமத்தில் வந்து இந்த இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோடைய ஹெக்டர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 598 ஹெக்டர்ஸ். ஹெக்டர்ஸ்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஹெக்டர்ஸ் அப்படிங்கிறது 2.5 ஏக்கர். ஓகே, அப்போ 598 நீங்களே வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்துங்க. இதில் நமக்கு கிட்டத்தட்ட கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.1 டன்னுலேருந்து 42.5 டன் தங்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அஷ்யூம் பண்ணி சொல்லியிருக்காங்க. வந்து ஜியோ மைசூர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கவர்மெண்ட்டு இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 400 கோடி. ஓகேவா, 400 கோடி ரூபா இதை வந்து முதலீடு பண்ணுறதா வந்து ஜியோ மைசூர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை செயல்படுத்தப்படக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மே 1st வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் சுதந்திர இந்தியாவில் முதல் ஒரு தங்க சுரங்கம் பிரைவேட் லிமிடெட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுதான் ஜியோ மைசூர் சர்வீசஸ் தான். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்தியாவில் ஆயிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களில் நம்ம தான் 800 டன் வந்து தங்கம் வந்து இறக்குமதி செய்கிறோம். ஓகேவா, 800 டன் அப்படின்னு நீங்கள் ஆமாங்க, 800 டன் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். அந்நிய செலாவணிக்காக நம்ம வந்து அந்த தங்கம் இறக்குமதி பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்ட 93,130 கோடி ரூபாய் மதிப்பில் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். இதனால நமக்கு நிறைய தலைவலி இருக்குது. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டிஃபிகல்ட்டி. இப்போ நம்ம 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கான அந்த இது வருதா அப்படின்னு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். 10 ரூபா கொடுத்து நம்ம 5 ரூபா பொருள் வாங்கும்போது நமக்கு தான் அந்த அந்நிய செலாவணிங்கிறது கண்டிப்பாக அடிவிடும். கூடுதல் தலைவி அப்படின்னா ருபீஸ் இன்ஸ்டாபிலிட்டி. அப்படின்னா நம்ம வந்து ருபீஸ் இப்போ யூஎஸ்ஏவோட கண்ட்ரிஸ் அவங்க நிறைய முறை ஒரு கரெக்டாக ஒரு மைண்டு கேம் ஆடுறாங்க. யூஎஸ்ஏ அந்த ருபீஸ் மட்டும்தான் வந்து அந்த கண்ட்ரிஸோட பேசிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு தொல்லைங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஏன்னா வந்து நம்ம அந்நிய செலாவணி எல்லாமே நம்மளுக்கு இதை தள்ள தான் வந்து விழுது. மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் உற்பத்தி நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு அந்த வளர்ச்சிங்கிறது நிறையவே இருக்கும். ஓகேவா, இதற்கு ஒரு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி. நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜியோ மைசூர் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ வருஷத்துக்கு நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 1000 கிலோனா ஒரு டன் 800 டன் சொல்லுவோம் இறக்குமதி அப்படின்னா கொஞ்சம் இறக்குமதி வந்து நம்ம கம்மி பண்ணலாம், ஒரு சிறு துளி பெருவலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, முன்னாடி கேஜிஎஃப் மூலமா நம்ம வந்து தங்கமிட்ட நாடு நம்ம இந்தியா. ஆனால் வந்து இடையில நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுல இருந்து கவனம் போச்சு. காப்பரு, இரும்பு அதில் எடுக்கிறது நம்ம கவனம் செலுத்தணும். ஓகேவா, ஆனால் இப்போ அப்பவே நம்ம வந்து தங்கம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டோம். காரணம் என்னன்னா இந்த மாதிரி மைண்ட் தாட் போன இறக்குமதி பண்றதையே நம்ம வச்சு இந்த மாதிரி வந்து 2001 நம்ம அந்த கேஜிஎஃப் உடைய இதை வந்து மூடுறோம். ஓகேவா, அப்போ நம்ம இப்போ ஹுட்டி கோல்டு மைன் இன் கர்நாடகா அப்படிங்கிற இது ஒன்று மட்டும்தான் இந்தியாவுடைய மேஜர் அந்த மேஜர் ஆக்டிவ் பிரைமரி கோல்டு மைன். இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம வருஷத்துக்கு 1.5 டன் வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதனால நம்ம வந்து ஜியோ மைசூர் அப்படிங்கிற ஒரு தங்க சுரங்கத்தால புதிய முதலீடுகள் மேபி வரலாம். ஓகே, இந்த மாதிரி இது சான்சஸ் இருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, மைசூர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே, நாங்க வந்து எங்களுடைய இலக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு நாங்க எங்கெங்கெல்லாம் அந்த தங்க சுரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த சயின்டிபிக் ஸ்டே எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்கோம். நிறைய இவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நாங்க எடுத்துட்டு அதை நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து ஜியோ மைசூர் சர்வீசஸ் சொல்றத பார்த்தாலுமே நம்ம அதுல இருந்து உள்ள தான் தெரியும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத. அவங்களோட மைண்ட் தாட்டுக்கு நம்ம ஏத்துக்கிட்டாலுமே நம்ம பொருள் இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு. ஜியோ மைசூர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராவா அதீத நம்பிக்கை வந்து பண்றாங்க. அது என்ன அப்படின்னா மாடர்ன் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் லைக்ஸ் ஓப்பன் பிட் மைனிங், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தங்க வெட்டி எடுக்கிறது அதற்கான இதெல்லாம் நிறைய பொருட்செலவுலாம் கண்டிப்பாக ஏற்படுத்துற மாதிரி சொல்றாங்க. கார்பன் அண்ட் லீச் ப்ராசஸிங் சிஐசி கோல்ட் இஸ் நாட் இன் ஃபார் ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, அதுனா நிறைய வந்து அவங்க வந்து பண்றாங்க. மேபி அவங்களுடைய நம்பிக்கையில இது நிறைய கிடைச்சா ஓகே, பட் இல்லை அப்படின்னா அது நம்ம பின்னாடி தான் தெரிய வரும். நம்ம இவ்வளவுதான் சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சாலுமே
அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி நிறைய பண்ணால் மேபி இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் முன் வரலாம். ஓகே, தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜோனாகிரியில் இந்த மாதிரி தங்க சுரங்கம் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே ரோட்ஸு மற்ற அதர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு லோக்கல் இன்ஃப்ரா மற்றும் நிறைய இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் எஜுகேஷன்லேருந்து சொல்கிற மாதிரி. அதனால் வந்து ஜோனாகிரி அந்த ப்ராஜெக்டால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ரூவிங் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், சானிடேஷன்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸோ மெனி ஆஃப் தெம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்கும்பொழுது ஒரு பக்கம் இப்படி நம்ம சொன்னாலுமே, நம்ம டெக்னிக்கலாக நம்ம முன்னோக்கி போனாலுமே, இன்னொரு பக்கம் எங்களுடைய வளங்களை நீங்கள் திருட பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் சொன்னாலுமே அது பின்னாடி தான் தெரிய வரும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்கலான உலகத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்தால் நல்லது தான். ஓகேவா? அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க, ஜியோ மைசூர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கும் ஒரு அந்த ஷேர்ஸு மற்ற அது எல்லாமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்ஸுக்கும் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அது போல் இதுமாரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸும் எங்களுக்கு வருவாங்க மைன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மேபி இந்தியாவுடைய வழக்கு இந்த மைன்ஸ்க்கு ஒரு பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். என்றும் உங்கள் சிந்தேவை யூடியூப் சேனல். பை பை.